அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லணும்? கிட்ட வந்து சொல்லணும், இல்லன்னா சித்திட்ட சொல்லணும். அதானே உலக வழக்கம். அது ரெண்டும் இல்லாம நான் யோசிச்சு சொல்றேன்னா என்ன அது என்ன அர்த்தம் மேடம்? இவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கா, அவ்வளவு ஆசைப்பட்டுதான் மேடம் இந்த வேலை செஞ்சிருக்கேன். பொண்ணு வாழ்க்கை கெட்டுருச்சு மேடம், காப்பாத்தணும். பாட்டுறேன்னு சொல்லிட்டல பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றேன். நான் வந்துட்டனா? என்னாச்சுமா? என் தங்கச்சி புருஷனே கெடுத்துட்டான். என்னடி சொல்ற? என் தங்கச்சிக்கு நான் தான் மேடம் கல்யாணமே பண்ணி வச்சேன். உங்க வீட்டுக்காரர் ஒத்துழைச்சாரு? எங்க வீட்டுக்காரே இல்ல மேடம் எனக்கு. ஏன்? எங்க வீட்டுக்காரு என் பையன் பெரியவன் 6வது படிக்கும் போதே ஒரு கொத்தனார் பொம்பளை கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு மேடம். மாப்பிள்ளை மேல எனக்கு எந்த குறையும் இல்லை மேடம், நல்லாதான் மேடம் பாத்துக்கிறாங்க. என் தங்கச்சியும் என் தங்கச்சி புருஷனும் அவங்களும் அந்த வீட்டு பக்கத்துலயே வந்தாங்க. அந்த வீட்டு பக்கத்துலயே வந்துட்டாங்க மேடம். நான் சொன்னேன் வேணாண்டின்னு மேடம், வந்துட்டாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? எங்க தங்கச்சி வீட்டுக்காரன் என் பொண்ணுன்னு சொல்லுவான் மேடம், அந்த பொண்ணு கூட்டின்னு போயிட்டான் மேடம். அவன் இவங்களுக்குள்ள என்ன நடந்தது என்னன்னு எனக்கு புரியல மேடம். எனக்கும் புரியல. எவ்வளவு நாளாச்சு பொண்ணு போய் மறுநாளே கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். நாங்க மட்டும் உன்னை விட்டுருவோமா? எப்படி 2 நல்ல மாப்பிள்ள போன் பண்ணா போல. ஹலோ, நீங்க என்ன நம்பர்ல இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க, நான் என் பொண்ணை ஏதாவது பண்ணிக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் மேடம். அப்படியா? நான் தெரியாம பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னை ஏத்துக்குங்க அப்படின்னா சரி. நான் அதே மாதிரி அவனும் மன்னிப்பு கட்டு 2 நல்லா வந்து பொண்டாட்டியை பார்த்து கூட்டிட்டு போயிட்டான் மேடம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. போயிட்டு 10 நாள் இல்லை மேடம், அதுக்குள்ள அவனை பாக்குற பேசுன நீ இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கமும் சுத்தி வர. எங்க மருமக பையனும் சொல்றா போல உன் பொண்ணு அவங்கிட்ட பேசுனத நான் பார்த்தேன். ஸ்டேஷன்லாம் நிக்க வச்சு அசிங்கப்பட்டு எல்லாம் பண்ணி உன்னை நான் ஏத்துக்கிட்டு உன்னை நல்லபடியா வாழ வச்ச நீ இந்த மறுபடியும் இந்த தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. புருஷன் சேரம் அடி பேசினான்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிச்சு மறுபடியும் உங்கள்ட்ட அனுப்பிச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தா ஏம்மா நான் இங்க இருந்தா செத்துருவேன், பரவாயில்லையா, என்னை வந்து தூக்கி போட்டு போயிடுங்க. திங்கட்கிழமை காலையில கரெக்டா 9:30 மணிக்கெல்லாம் ரமேஷ் போன் பண்றான். யார்? ரமேஷ்ங்க உங்க தங்கச்சி புருஷன். கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். ஹலோ நம்பரே, நான் சத்யா, நான் தான் ரமேஷ் பேசுறேன். நீ பேசு, வாயை மூடிக்கிட்டே இருக்காது. நான் சொன்னேன் இப்படியே கேட்டேன் மேடம், தொடப்ப கட்ட பிஞ்சிரும். அவர் உன்னை ஏமாத்தினாரா இல்ல நிஜமாவே உனக்கு அவரை பிடிச்ச அவரோட போனியா? சொல்லுங்க. என்னம்மா ஆச்சு? நிஜமாவே உனக்கு அவர் மேல லவ் வந்ததா இல்ல அவர் உன்னை ஏமாத்தினாரா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்ககிட்ட முதல்ல அவர் எப்படி நீ அப்ரோச் பண்ண? அவர் தான் பண்ணாரு. என்ன சொன்னாரு? உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா ஓகே, இல்லன்னா கல்யாண ஆசை இல்லாம இப்ப இன்னொருத்தர் மேல ஆசைப்பட்ட, அது அப்பா ஸ்தானத்துல இருக்கிறதவங்க மேல. சித்தி வீட்டுல குழந்தைய பாத்துட்டு இருந்தியா அங்க போய்? அப்ப சித்தப்பா வருவாரா வீட்டுக்கு? வருவாங்க. என்ன சொன்னாரு முதல்ல உங்ககிட்ட? உனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப நீ என்ன சொன்ன? அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். அப்ப நான் வாய முன்னேதான் இருந்தேன். நானு எதுனாலும் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்றேன்னா அப்போ உனக்கு அவர் மேல ஆசை வந்துடுச்சு, அதுதான் உண்மை. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. எப்படி மேடம் வந்து அவன் ஆசை மேல ஆசையா இருக்குன்னு சொல்லலாம்? 2 பிள்ளைகளே சொல்றாளே. 2 அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லணும்? கிட்ட வந்து சொல்லணும், இல்லன்னா சித்திட்ட சொல்லணும். அதானே உலக வழக்கம். அது ரெண்டும் இல்லாம நான் யோசிச்சு சொல்றேன்னா என்ன அது என்ன அர்த்தம் மேடம்? இவ்வளவு
ஆசைப்பட்டிருக்கா? அவ்வளோ ஆசைப்பட்டு தான் மேடம் இந்த வேலை செஞ்சிருக்கேன். நீ படிச்ச பொண்ணு தானே, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா? தெரியுது, நீ மூடு. கேட்க மாட்டியா? நம்ம பண்ணறது துரோகம் இல்லையா? என் புருஷனுக்கு பண்ணறது துரோகம், உங்க பொண்டாட்டிக்கு பண்ணறது துரோகம்னு சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். அப்ப என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன், என்ன பிரச்சனை உங்க புருஷனுக்கு? உங்க 2 பேருக்குள்ள தாம்பத்திய உறவு சரியாவே இருக்கு இல்லையா? இது என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமாடா? ரோஜா பூ மாலடா, காஜு மாலை. இது வந்து எங்க தங்கச்சி புருஷனுக்கு இந்த வீக் பாயிண்ட் அவனுக்கு பெருசா போச்சு மேடம். ஓ அப்படியா விஷயம்? இதை வச்சு இந்த பொண்ணை லாக் பண்ணி இந்த பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. இப்ப நீ உன் ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்கல, அதனால இந்த வலையில விழுந்துட்ட சொல்ற, அப்படிதானே? யார நம்பர்னே தெரியல தாசனா, சனி எம்டி பண்ணிட்டான். என்னப்பா அது? நீங்க தான் சித்தப்பா. சித்தப்பான்னா யாரு? ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்தது? வேலைக்கு போனேன், நம்பிதான் விட்டுட்டு போனேன் மேடம். நம்ம அக்கா பொண்ணு இல்ல, நம்பி குழந்தைங்க தானே விட்டுட்டு போன, புருஷனையா விட்டுட்டு போனீங்க? புரிஞ்சுக்கோங்க மேடம், தப்பு பண்ணது அந்த பொண்ணு. ஓ, அவதான் கெடுத்தா. இன்னைக்கு என்ன கோவப்பட வைக்காம நான் சொல்ற பேச்ச கேளு. நீ எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கலையா? முதல்ல யார் அந்த பொண்ணுட்டு இந்த விஷயம் சொன்னது? அது வந்து என்கிட்ட விளையாடாது. விளையாடுவோம் நான் அர்த்தம். ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட பாட்டி. அவங்களோட புத்தி அவங்க செயல்படுத்தவே இல்லை. அப்பா ஸ்தானத்துல இருக்கிறது வரை பொண்ணை வந்து பொண்ணா பார்க்கல. சார் இவனை என்ன பண்ண சார்? அந்த பொண்ணு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற வரை அப்பாவா பார்க்கல. நிமிஷம் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க, எங்க அப்பா கூடவா பிறந்தாரு, நான் எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்னு சொல்லி கேட்டா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து. எதுக்குங்க போதையில இருக்கீங்க மேடம்? பொண்ணுக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம், பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாம எதுக்குங்க போதையில இருக்கீங்க? நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இவங்க அடங்க போறாங்க, இல்லைன்னா இவங்க அடங்க மாட்டாங்க. ஒரு நாள் நாங்க எல்லாருமே பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம். பாண்டிச்சேரி போயிட்டு வந்து எங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்து மறுநாள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க எப்பவும் போல. அப்பதான் அவங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, நான் போறவா தெரியும் டேடே, நான் போறேன். கமான் கபிலா, நீ அழகா இருக்கிற, அழகா ட்ரெஸ் பண்ண, டீசெண்டா பேசுற, தெளிவா தான் இருந்தாங்க. நீ போதையில இருந்தியா? நானும் தெளிவா தான் இருந்தேன். தெளிவா இருந்துதான் இந்த மாதிரி காரியம் பண்ணியா? இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு அவங்களோட தொடர்பு எந்த விதத்திலயும் எதுவும் வேணாம் மேடம் எனக்கு. கிளம்புங்கம்மா. இப்போ உங்க ஐடியா என்னது தம்பி? எனக்கு வேணாம் மேடம். சட்டப்படி விவாகரத்து வாங்கி வாழ மாட்டாமா? அந்த பையன் சொன்னா கேட்பாரு, உங்க பொண்ணுக்கு இருப்பேன், மறுபடியும் இன்னொரு தப்பு நடந்துருச்சுன்னா மீண்டும் மீண்டுமா? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மறுபடியும் யாவா பண்ணுவியா?